நாளைக்கான எங்களுக்கு ஜீவனை பலனை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே 11 மாதங்கள் ஆண்டவரே அப்பா கண்ணின் மணியை போல காத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனை தந்தவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உடைய நாமத்தை எங்களுடைய நெற்றியில் தரித்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. என்னுடைய காலங்கள் எல்லாம் உடைய கரத்தில் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா மட்டுமா எங்களுக்கு தந்த சுக பல ஜீவன் ஆரோக்கியம் ஆண்டவரே, சந்தோஷம் சமாதானம் இன்றைய கிருபைக்காக தயவுக்காக அன்புக்காக பாதுகாப்புக்காக அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே நேர பெற்ற ரத்தத்திற்காக நீ தந்த ரட்சிப்புக்காக அப்பா நீர் ஆண்டவரே அப்பா பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதத்திற்காக இந்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உடைய சமூகத்தில இருந்து எத்தனையோ ஜெபங்களை நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் அற்புத அதிசயமானவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீவன் தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடத்தில் இருப்பதனாலே நாங்கள் இன்றும் ஜீவனோடு இருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் ஏறெடுக்க போகும் ஜெபங்கள் அனைத்தையும் இந்த கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நாங்கள் ஏனென்றால் நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிச்சயமாக எங்கள் பதிலை கேட்டு எங்கள் ஜெபத்தை கேட்டு பதிலை தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலையும் ஆண்டவரே சங்கீதம் 34 நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கின்ற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கின்றவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குந்த ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். கர்த்தரை நம்புகின்ற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியாக தாவீது எப்படியாக கர்த்தரை குறித்து ஆண்டவரை அவர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி, அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அவரை நேசித்திருப்பார் என்று சொல்லி அந்த 150 சங்கீதங்களை நாம் வாசிக்கும் பொழுது எந்த நேரமும் அவருடைய பாதத்திலே விழுந்து கிடப்பார், அவருடைய சமூகத்திலேயே இருந்து அப்பா சோதரிக்கிறோம் கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவரே எல்லா நேரத்திலும் எல்லா காலங்களிலும் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் அதுல நம்ம பார்க்கிறோம் 7 முறை தாவீது ஒரு நாளுக்கு 7 முறை தேவனை ஆண்டவரே ஜெபிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு முகமும் வெட்கப்பட்டு போவதில்லை, அது பிரகாசமடைய செய்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி விடுகிறவர் நீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் உம்முடைய நாமம் அதிசயம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்போம். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றி தந்த இந்த நல்ல வார்த்தைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவரே கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளைகளே யாராக இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும் அவருக்கு பிள்ளைகள் தான். அது 100 வயதாக இருந்தாலும் 120 வயதாக இருந்தாலும் கர்த்தருக்கு பிள்ளைகள் தான். ஆண்டவரே பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க அவர் அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்டில் கூட ஆமோஸ்லே பார்க்கும் பொழுது ஆண்டவரே இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்புவேன், அது ஆண்டவரே ஆகார குறைவினால் உண்டாகும் பஞ்சம் அல்ல, ஜலத்தினால் உண்டாகும் ஆண்டவரே. அதாவது ஜலம் கிடைக்கலன்னா ஒரு தாகம் ஏற்படும் இல்லையா, அந்த ஒரு பஞ்சமும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்சம் வருகிறது என்று சொல்லி ஆண்டவரே ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மக்கள் எல்லாம் ஒரு திசையிலிருந்து ஒரு திசைக்கு ஓடுவார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியான காலங்களுக்கு இந்த நாட்களில் மறந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவரே அறிவு பெருத்திருக்கிறது. மற்ற ஆண்டவரே படிப்பின் மீதும் ஆண்டவரே தங்களுடைய கண்டுபிடிப்புகளின் மீதும் அறிவு ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே அப்பா மக்களுடைய அறிவு பெருத்து ஆண்டவரே தெய்வத்தை கர்த்தரை ஆண்டவரே அவர்கள் என்ன செய்கிறார்கள், புறக்கணிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாட்டிலுள்ள அதிகாரிகளும் பெரிய பெரிய பிரபுக்களும் ஆண்டவரே பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவரே இப்படியான ஒரு காரியங்களிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே ருசித்து பாரு. எத்தனையோ ஆண்டவரே இந்த நாட்களில் எதையோ ருசித்து ஆண்டவரே எவ்வளவு பேர் ரிவ்யூ போடுறாங்க. இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க, அங்க போய் சாப்பிடுங்க, இதை போய் சாப்பிடுங்க, இது நல்லா இருக்கும். ஆனா கர்த்தரை ருசித்தவர்கள் ஆண்டவரே, அவருடைய அன்பை ருசித்தவர்கள் ஆண்டவரே அப்பா, அவர் தந்த அந்த ஈவை ரசித்தவர்கள், அவருடைய கிருபையை ரசித்தவர்கள், தயவை ரசித்தவர்கள் ஆண்டவரே அவரை குறித்து எல்லா இடங்களிலும் ஆண்டவரே அவர்கள் தைரியமாக ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரை எப்படி ஒரு காலத்திலே இயேசு என்கின்ற ஒரு நாமம் இருட்டடிப்பு செய்யப்பட்டதோ அது போல அதைவிட அதிகமாக இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து என்னும் பெயர் அதிகமாக இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. மனிதர்கள் ஆண்டவரே தங்களை தெய்வங்களாக காட்டிக் கொள்கிறார்கள். அது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, அது ஆண்டவரே இந்த மதம் அந்த மதம் என்று இல்லை, எல்லா மதத்தினரும் மக்கள் ஒரு ஆள் எழும்பி நான் தான் கடவுள் என்று சொல்லும் பொழுது மக்கள் மத்தியற்றவர்களாக, அறிவு கெட்டவர்களாக, புத்தி இல்லாதவர்களாக அவர்களை நோக்கி ஓடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களோ மக்களுடைய ஆண்டவரே இந்த ஆண்டவரே அப்பா அவர்களுடைய பலவீனத்தை அறிந்து அவர்களிடத்திலே ஆண்டவரே இருந்து அவர்கள் எப்படியாக மக்களை ஆண்டவரை தன் பக்கமாக இழுத்து ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே எப்படி ஒரு கோடீஸ்வரர்களாக ஐஸ்வர்யவான்களாக அவர்கள் ஜீவிக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்கிறோம். பின்பு கடைசி நாட்களில் அவர்களை குறித்து வருகிற செய்திகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் பயங்கரமாக மனம் பதிப்பிக்கக்கூடிய செய்திகளாக ஆண்டவரே அப்பா பெண் பிள்ளைகளை அவர்கள் நடத்துகிற மிகவும் அருவருக்கத்தக்க காரியங்கள், மோசமான காரியங்கள் ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே அப்பா காரியங்களை எல்லாம் கேட்கும் பொழுது ஆண்டவரே மனிதர்கள் இன்னும் எத்தனை காலத்திற்கு இப்படி அறிவில்லாமல் சங்காரமாக ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. செபிக்கணும், அதிகமாக செபிக்கணும். இன்னும் மக்கள் ஆண்டவரே முட்டாள்தனமாக ஆண்டவரே அறிவில்லாதவர்களாக ஆண்டவரே இங்க ஓடுவாங்க, அங்க ஓடி இங்க ஓடி ஆண்டவரே அப்பா அங்க போனா அவர் ஜெபிச்சா சரியாகும், விட்ட போனா சரியாயிடும், இந்த கோயிலுக்கு ஓடினா சரியாயிடும் என்று சொல்லி மக்கள் இங்கும் அங்கும் அலைந்து திரிகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்கிறார் என்னுடைய சமூகத்துல அமைதியாய் உட்கார்ந்திரு என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் அதை விட்டு ஆண்டவரே அப்பா மனிதர்கள் அங்கும் இங்கும் சுற்றி அலைந்து திரிகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனே இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எல்லாவரையும் மக்களையே மாற்றுகிற மத தலைவர்கள் என்று சொல்லி ஆண்டவரை எந்த மதத்தினராக இருந்தாலும் தகப்பனே இந்த நாட்களிலும் நீர் ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை மக்களுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே எனக்கு இந்த திறமை இருக்கிறது, எனக்கு பாடும் திறமை இருக்கிறது, எனக்கு நடனம் ஆடும் திறமை இருக்கிறது, எனக்கு ஆண்டவரே வாத்தியங்களில் இசைக்கும் திறமைகள் இருக்கிறது என்று தான் மனிதர்கள் பார்க்கிறார்களே தவிர ஆனால் அவருடைய உள்ளம் எப்படி இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளது, அவர்கள் தங்களுடைய உள்ளத்தை எப்படி சாத்தானுக்கு அவர்கள் ஆண்டவரே கொடுத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் அறியாமல் அவர்களுடைய வெளி வேஷங்களை தான் மக்கள் பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
இடங்களிலும். அதுதான் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக வேதத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவரே எல்லாவற்றையும் நமக்கு தெளிவாக காண்பித்து தரக்கூடிய வல்ல தேவனாக இருக்கிறார் என்று சொல்லிப்பார். இப்படி நமக்கு பார்வை மங்கும் பொழுது ஒரு டாக்டர் இடத்துல கண் டாக்டர் இடத்துல போகும் பொழுது அவர் சில கண்ணாடிகளை வைத்து முதல்ல காண்பிக்கும் பொழுது நமக்கு அந்த எழுத்துக்கள் சிலதெல்லாம் ஆண்டவரே ஒரு மங்கலாக தெரியும். பின்பு கரெக்டாக நம்முடைய கண்ணுக்கு எந்த ஆண்டவரே கண்ணாடி கிளாஸ் தேவையோ அதை வெட்டு பார்க்கும் பொழுது மிகவும் தெளிவாக பளிச்சென்று ஒரு சிறிய எழுத்து கூட ஆண்டவரே அது எப்படி பளிச்சென்று தெரியக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே சங்கீதம் 19 ஆண்டவரே கர்த்தருடைய வேதம் கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது. அந்த கண்களில் ஆண்டவரை குருட்டாட்டம் பிடித்தவர்களாக இருப்பதினால் தான் ஆண்டவரே இப்படியான காரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே தேவனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தந்த தேசத்திற்காக நமக்கு செபிக்கிறோம். தேசத்தை ஆண்டவரே இந்த மிடில் ஈஸ்ட் தேசத்தையும் சுற்றியுள்ள எல்லா ஆண்டவரே அரபு கண்ட்ரிகளையும் எல்லாவற்றையும் கருத்தில் வைத்து செபிக்கிறோம். ஆண்டவரே குறிப்பாக ஒமான், கத்தார், குவைத், ஆண்டவரே சவுதி அரேபியா, ஆண்டவரே லெபனான், ஆண்டவரே சிரியா, அப்பா ஜோர்டான், ஆண்டவரே அப்பா ஒமான், யமன், ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இப்படியாக உள்ள எல்லா ஆண்டவரே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் கருத்தில் வைத்து செபிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ஆண்டவரே ராஜாக்களை எல்லாம் கருத்தில் வைத்து செபிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேவனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் சந்ததிமார்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய கண்கள் எல்லாம் திறக்கப்பட மெய்யான தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள தேவனை உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் அவர்கள் ஆண்டவரே இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள காரியங்களை தான் அவர்கள் இன்னும் பிடித்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஆகாருடைய ஆண்டவரே அந்த கண்ணீர் ஆண்டவரே கண்ணீரை கண்ட தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த இடத்திலெல்லாம் ஆண்டவரே இன்னும் அந்த இடத்திற்கெல்லாம் ஆண்டவரே மக்கள் இன்னும் ஆண்டவரை சேர்த்துக்கொண்டு ஆண்டவரே அந்த பழைய ஆண்டவரே மோசை கற்பித்த நியாய பிரமாணங்களை தான் அவர்கள் இன்னும் கைக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இயேசு கற்பித்த இந்த 2 கொள்கைகளை ஆண்டவரே 2 கற்பனைகளை அவர்கள் கைக்கொள்ள இந்த தகப்பனை உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அறிந்து கொள்ள தேவனை உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தேசத்தில் உள்ள எல்லா அஃபிஷியல்ஸையும் எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸையும் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பெரிய பெரிய ஆண்டவரே நிறுவனங்கள் எல்லாவற்றையும் ஜெபிக்கிறோம். தகப்பனே சிறு தொழிலிலிருந்து பெரிய தொழில் செய்கிறவர்கள் வரைக்கும் உள்ள ஆண்டவரே சொந்த தொழில் செய்கிறவர்கள் எல்லாவரையும் தகப்பனே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே நாம் செய்யும் வேலையில உண்மையாய் ஆண்டவரே உத்தமமாக நடந்தால் நிச்சயமாக கர்த்தர் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே உயர்த்த வல்ல தேவனாய் இருக்கிறார், ஆசீர்வதிக்க வல்ல தாவீதாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தாவே நான் கர்த்தார் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், நான் அசிக்கப்படுவதில்லை, நான் அதிகமாய் அசிக்கப்படுவதில்லை என்று தாவீது எப்பொழுதும் சொல்வார். அதனால் நாம் எங்கு சென்றாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் வலது பக்கத்தில் இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே அப்பா எல்லா விதமான அநீதியான காரியங்களுக்கு ஆண்டவரே மக்கள் தங்களை ஆண்டவரே விலக்கி நீதியான காரியங்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நடக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே அவர்கள் ஆண்டவரே இந்த காலங்களிலும் எடுத்திருக்கும் பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க்குகள் எல்லாவற்றையும் தகப்பனே நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் கொண்டு வருகிற புதிய புதிய சட்டத்திட்டங்கள் யாருக்கும் பாதகம் இல்லாமல் எல்லாருக்கும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சாதகமாக இருக்க தேவனை உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இதோ ஆண்டவரே எல்லா இடங்களிலும் பார்க்கும் பொழுது இந்த விலைவாசியின் பொருட்களுடைய விலைகள் அதிகமாகி கொண்டு வருகின்றன. சிறிது சிறிதாக அவர்கள் அப்படியாக உயர்த்தி 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 ஆண்டவரே விலைகள் ஆண்டவரை கூடிக்கொண்டு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசத்திலும் ஆண்டவரே வேலை செய்கிற எல்லா ஆண்டவரே அப்பா கட்டிட தொழிலாளிகளில் இருந்து எல்லா லேபர்ஸும் ஆண்டவரே இதோ ஆண்டவரே இந்த ஃபுட்டு முக்கியமா இந்த ஃபுட்டு டெலிவரி பண்றவங்க தங்களுடைய உயிரை பணயம் வச்சு இந்த வண்டிகளில எவ்வளவு வேகமாக இயேசுவே அப்பா ஸ்தோத்திரிக்கிற குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கொண்டு கொடுக்கணும் என்பதற்காக ஆண்டவரே சத்துல புந்துல இப்படி அப்படியே பூந்து கீழ்ந்தவர்கள் ஆண்டவரே செல்வதை பார்க்கும் பொழுது மிகவும் ஆண்டவரே மிகவும் பயங்கரமா பயத்தை தரக்கூடியதாக இருக்கிறது இந்த தேசம் என்று தகப்பனே. எல்லா இடங்களிலும் எல்லா ஊர்களிலும் இந்த ஃபுட்டு டெலிவரி பண்ணுகிறவர்கள் பாவம் ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்று கிடைத்த அந்த வேலையை அவர்கள் ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை கிடைக்கும் சிறிது நேரத்துல ஒரு மரத்தின் அடியில அப்படியே சாய்ந்து படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், படிக்கிறார்கள். ஆண்டவரே தேவனே சுவாமி அப்பா மனிதர்கள் இப்படியும் ஆண்டவரை கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தேவனே உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. மனிதனுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா வேலை என்பது ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவரே
அப்ப நல்ல பாதுகாப்பை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தந்தரல வேணுமா ஜெபிக்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி நன்றி இயேசுவே. இந்த நாட்டில கூட ஆண்டவரே ஏதோ ஒரு ஆண்டவரே இந்த ஃபுட் டெலிவரி செய்தவர் ஆண்டவரே அதிகமாக யாரோ தெரியாம ஒரு ஃபாரினர் பணத்தை கொடுத்துட்டாரு. அவர் அதை கூட கவனிக்காம வாங்கிக்கிட்டு வந்துட்டு கடைசியில பணத்தை எல்லாம் உட்காந்து எண்ணும் பொழுது கூடுதலாக இருப்பதை அவர் பார்த்துட்டு இது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல, இவ்வளவு பணம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரே என்று சொல்லி ஆண்டவரே அவர் ஆலோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட இருந்து ஊர்ல இருந்து போன் வந்திருக்கு போல இருக்கு. அப்ப அவருக்கு அவங்க அம்மா கிட்ட பேசும் பொழுது இந்த மாதிரி எனக்கு ரொம்ப குழப்பத்துல இருக்கேன், இந்த மாதிரி யார் பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி தெரியல அப்படின்போது அவங்க அம்மா முதல்ல நல்லா உட்காந்து யோசி, யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்த, என்ன காரியங்கள் எல்லாம் எங்கெங்க கொண்டு கொடுத்த அப்படிங்கறத நல்லா யோசிச்சுட்டு இது எங்க இருந்து வந்திருக்கோங்கிறத நீ இது பண்ணிட்டு அவங்களுக்கு கொண்டு அந்த பணத்தை கொடுத்துடு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் ஆண்டவரே பின்பு ஒரு ஃபாரினர் தான் அவரை தான் அதிகமா கொடுத்துருக்கிறாரு என்று சொல்லி உடனே வண்டி எடுத்துக்கிட்டு ஓடி போய் அவரிடத்துல ஆண்டவரே அந்த பணத்தை எல்லாம் கொடுக்கும்போது அவர் மிகவும் ஆண்டவரே சந்தோஷம். ஏன்னா அவருக்கு பணத்தை இவ்வளவு கொடுத்துட்டோமே என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியலையே அவர் பரிதரிச்சுக்கிட்டு இருந்தார். கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு போன நேரத்துல இவர் கரெக்டாக ஓடி போய் பணத்தை கொடுத்து விட்டார். அவர் சரி அவர் வந்து கரெக்டாக கொடுத்தாரேன்னு கையில காசு கொடுக்கும் பொழுது அவர் சொன்னார், எனக்கு வேண்டாம், எனக்கு இதுக்குரிய ரிவார்டு எனக்கு கடவுள் கொடுப்பாரு, இது வந்து உங்களுடைய பணம் என்று சொல்லி இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை இடத்தை கொடுத்துட்டு இப்படியும் ஆண்டவரே நல்ல உள்ளங்கள் ஆண்டவரே உலகத்தில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். அதைத்தான் ஆண்டவரே உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் நீ உண்மை உள்ளவனாய் இருந்தால் அவனை அநேகத்தின் மேல் ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொல்லுகிறதை சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் இந்த காலத்துல எங்க எப்படி பணம் கிடைச்சா போதும் என்று சொல்லி ஆண்டவரே அதை முதல்ல ஆண்டவரே கொள்ளையடிக்கிறதுக்கு தான் மனுஷர்கள் ஆண்டவரை சுற்றி திரிகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே இந்த சீதோஷ்ண நிலைகள் மாறி வருவதனால் ஏற்படுகிற மக்களுக்கு ஏற்படுகிற அந்த உடல் உபாதைகள் ஆண்டவரே சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஏற்படுகிற உடல் உபாதைகள் எல்லாம் முற்றிலுமாக மாறுபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தேசத்திலேயும் ஆண்டவரே எல்லா மதத்தினரும் அவரவருடைய தெய்வங்களை வழிபடுவதற்குரிய ஆண்டவரே வாசஸ்தலங்கள் ஆண்டவரே தேவ வாசஸ்தலங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே எத்தனையோ இடங்களிலே ஆண்டவரே ஜாதி மதத்தின் வெறியினாலே ஆண்டவரே மற்றவர்களுடைய கட்டிடங்களை எல்லாம் அவர்கள் இடித்து தள்ளுகிற காரியங்களை பார்க்கிற தேவன் வாசம் செய்யக்கூடிய ஆண்டவரே அப்பா மருத்துவ கட்டிடங்களை ஆண்டவரே புல்டோசரை வைத்து எப்படியாக மனசாட்சியின்றி அதை இடித்து தகர்த்து அந்த இடத்துல ஆண்டவரே இது எங்க கோயில் இருந்தது என்று சொல்லி அங்க ஒரு ஆண்டவர் இந்துக்கள் கோயிலை எழுப்பி ஆண்டவரே மனிதர்கள் இப்படியாக வெறி கொண்டு அலைந்து திரிகிறவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த தேசத்திலே ஆண்டவரே அப்படி இல்ல ஆண்டவரே சுஷ்மாமி எல்லாரும் அவங்கவுங்க ஆலயத்துக்கு போய் ஆண்டவரே சமாதானத்தோடு ஆராதனை செய்து ஆண்டவரே பேசிட்டு வர தேவனை உதவி செய்திருக்கிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேசத்தை ஆண்டவரே உடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை ஆளுகை செய்யும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பிரதமரை உடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் கூட தகப்பனே அப்பா ஆண்டவரே அவர் ஆண்டவரே அதிகமாக ஆண்டவரே இந்த அதானி என்கின்றவருக்கு அதிகமாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த மிகவும் அதிகமான லஞ்சங்கள் அவர் அதிகமாக வாங்கினதுனால அமெரிக்கால அவர்கள் மீது ஆண்டவரே மிகவும் கடுமையான ஆண்டவரே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya ஏழை மக்களுடைய ஆண்டவரே பணத்தை எல்லாம் ஆண்டவரே அவர்கள் பிடிங்கி அவர்கள் ராஜபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே ஏதோ எல்ஐசி நிறுவனம் கூட கடைசியில இருந்தது அந்த எல்ஐசி நிறுவனம், அந்த நிறுவனமும் ஆண்டவரே அவர்கள் கைக்கு சென்று விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக எல்லா பெரிய நிறுவனங்களையும் அவர்கள் ஆண்டவரே தங்களுடையதாக்கி உரிமைகளாக்கி கொள்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரே இயேசுவே நீர் எவ்வளவு நாளைக்கு நீர் இதை பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. மனிதர்கள் எவ்வளவாக கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் கள்ள ஓட்டுகளினாலே இந்த எலக்ட்ரானிக் மிஷினை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எல்லா இடங்களிலும் இவர்கள் வெற்றி பெற்றுதான் வருகிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். மீண்டும் அராஜகம் எல்லா இடங்களிலும் நடந்தேறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மீண்டும் பழையபடி அந்த மணிப்பூர்ல கலகங்கள் அதிகமாகி கொண்டு வருகிறது. ஆண்டவரே தேவாலயங்கள் இடிக்கப்படுகிறது, பெண்கள் எல்லாம் எப்படியாக பாழாக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். என் தேவனே இவருடைய ஓலத்தை அலறலை கதறலை ஆண்டவரே கண்ணீரே என் தேவனே நீர் காண்கிறீரே சுவாமி அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே என் தேவனே மனுஷன் எனக்கு என்ன செய்வான், ஆண்டவரே தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன்
ஆண்டவரே தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என்று ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்கிறேன். அப்படியாகத்தான் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே நடந்து கொள்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். என் தகப்பனே, என் தேவனே, உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே, என் தகப்பனே, அங்கும் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே எல்லா பொருட்களுடைய விலைகளும் அதிகமாகி எல்லாம் ஆண்டவரே அப்பா மனிதர்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் ஆண்டவரே நிறைவென்பது இல்லாமல் ஆண்டவரே மனிதர்கள் இன்னும் ஆண்டவரே அப்பா கடன்களிலும் ஆண்டவரே இப்படியாக தள்ளப்படுகிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே தேவன் தாமே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த கார்பரேட் நிறுவனம் என்பது எல்லா இடங்களிலும் புகுந்து ஆண்டவரே அப்போ ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வைத்து அதற்குள்ள எல்லா விதமான பொருள்களையும் வைத்து ஆண்டவரே மனுஷன் எங்கேயுமே போக வேண்டியதில்லை, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனா போதும் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு ஆண்டவரே மனிதர் அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் வந்து விட்டதுனாலே மனிதர்கள் அங்குதான் ஏராளமாக கூடி பொருட்களை எல்லாம் வாங்கி இந்த சிறு சிறு தொழில் சிறு சிறு மளிகை சாமான் கடைகள் வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவரே மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டு ஆண்டவரே ஆண்டவரே அப்பா அதிகமாக வியாபாரம் இல்லாதனால் கடைகள் எல்லாம் இழுத்து மூடப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாட்டில் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா வறுமையில வாடுகிறவர்கள் ஆண்டவரே என்ன செய்வது என்று தெரியாமல் ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிறார்கள். சுவாமியின் தேவனே ஆண்டவரே பணம் உள்ளவன் இன்னும் ஆண்டவரே எப்படியாக ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவரே தான் ஆண்டவரே பில்லியனாக ஆண்டவரே வாழ வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சாமானிய மக்கள் எவ்வளவோ பேர் கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். தகப்பனே என் தேவனே அப்பா அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே மதுபானத்துக்கும் ஆண்டவரே அப்பா மற்ற பிற வஸ்துக்களுக்கும் அடிமைகளாகி ஆண்டவரே அப்பா கிடைக்கும் பணத்தையும் ஆண்டவரே அதிலே கொண்டு செலவழித்து ஆண்டவரே தங்களுடைய ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் கெடுத்துக் கொள்கிறவர்களாக குடும்பத்தில் சமாதானம் இல்லாதவர்களாக அதனால் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனே உதவி புரிந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இதோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ ஆண்டவரே இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் ஆண்டவரே இப்படியாக சிரியாவுக்கும் லெபனானுக்கும் உள்ள ஆண்டவரே இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரே சமூகமாக தேவனை உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாரும் இதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரே வீடுகளை இழந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா அவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஏதோ ஒரு இடங்களிலே அவர்களுக்கு தங்குவதற்கு இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, ஒரு சாப்பாடு வரும் பொழுது பிள்ளைகள் எல்லாம் எப்படி அடித்து ஓடி அந்த சாப்பாடை வாங்கிக்கிட்டு வருவதற்கு ஏனென்றால் பசி அந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இப்படியான காரியங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே தேவனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேவனே தேவனே சீக்கிரமாக வரும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்திலே கொடுமை அதிகமாகி கொண்டு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இரக்கம் என்பது இல்லாமல் போய்விட்டது. சுவாமி உன்னை நேசிப்பது போல பிறரை நேசின்னு தான் நீங்க சொன்னீங்க. ஆனா இன்னும் தங்களைத்தான் நேசித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர மற்றவர்களை நேசிப்பதற்கு அவர்களுக்கு மனம் இல்லாமல் போகிறதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தகப்பனே ஆண்டவரே அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே இந்த நாட்டிலும் ஆண்டவரே இனி வரும் காலங்கள் ஆண்டவரே வெளிநாடுகளிலே பனிக்காலங்களாக இருக்கும். ஆண்டவரே அதிகமாக பனிப்பொழிவும் ஆண்டவரே மழையும் சீற்றங்களும் ஆண்டவரே அதிகமாக காணப்படுகிறார். ஆண்டவரே தேவனே எல்லாவற்றுக்கும் மக்களை தப்பி தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண பந்தத்தை என் தகப்பனை ஏற்றுத்துணை என் தந்தை நீர் நடத்தி எல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்க, பிரிந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே மனம் ஆண்டவரே 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 ஒருமனப்பட்டு ஒன்று சேர உதவி புரியுங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கடைசி காலங்களிலே ஆண்டவரே முதியோர்களை கொண்டு ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா வயதானவர்களை ஆண்டவரே அனாதை இல்லத்திலே சேர்த்து விட்டு போய் விடுகிறார்கள். நிறைய பேர் ரோட்லயே விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க கிட்ட சொத்தை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. ஹல்லேலூயா, என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் ஆண்டவரே அப்பா தெருக்களிலே அமர்ந்து அழுகிறார்கள். அழுகிறதெல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் மனவேதனைக்குரிய காரியங்களாக இருக்கிறது. எப்படியாக இப்படி ஆண்டவரே ஒரு கொஞ்சம் கூட ஒரு மனசு இல்லாமல் பெற்றவங்களை எப்படியே விட்டுட்டு ஆண்டவரே அவர்கள் சென்று விடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா தேவனே இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் எத்தனையோ ஆண்டவரே நிறுவனங்கள் ஆண்டவரே அப்பா ரெஃப்யூஜி சென்டர் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, இந்த காலத்து பழைய ஆட்கள் என்பதனால அவர்கள் ஆண்டவரே அப்பா எத்தனையோ வயது வரை இன்னமும் அவர்கள் ஆண்டவரே ஆரோக்கியத்துடன் ஜீவனுடன் இருக்கிறார்கள். அப்பா அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே
எத்தனையோ ஆண்டு பேர் அதற்குரிய நிதி தொகைகளை எல்லாம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த உள்ளங்களை எல்லாம் ஆசீர்வதித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே, அப்பா இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, எல்லா வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் வாலிப பிள்ளைகள் எல்லாம் கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தாங்க. அதிகமாக பிள்ளைகள் போதையிலும் ஆண்டவரே அப்பா குடிப்பழக்கத்திலும் ஆண்டவரே அப்படியே மற்ற பிற வஸ்துக்களிலும் ஈடுபடுத்திக் கொள்வதனாலே தங்களை தாங்களே யார் என்றது அறிந்து கொள்ளக்கூடாது முடியாத அளவுக்கு பிள்ளைகளுடைய ஆண்டவரே மைண்ட் எல்லாம் மாறி போகிறதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே தேவனே, இவர்கள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மீட்படைய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் தகப்பனே. அந்த பழைய அந்த பழக்க வழக்கங்களை விட்டு அந்த தகப்பனே இயேசு சுவாமி அப்பா அப்பா மண்டைக்கு திரும்ப உதவி புரியுங்க. இப்படிப்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் உண்டோடு அடியோடு அழிக்கப்பட வேண்டும், எரிக்கப்பட வேண்டும். இனி அந்த தேசத்துல எந்த தேசத்தையும் வைத்திருப்பவர்களுக்கு கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு தண்டனையை வழங்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம் கர்த்தாவே. ஏனென்றால் பாழாகி போகிறார்கள் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் எல்லாரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. அப்பா உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மட்டுமாய் அப்பா ஜெபத்தை கேட்டு என் பதில் தரப்புற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தையை தருவதற்கு முன்பாக யாராவது ஒருத்தர் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலையும் ஆண்டவரே அப்பா அதோ உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே சொல்லுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை உடைய கரத்தை வைத்து ஜெபிக்கிறோம். நீ என்னை தீர்த்து கொள்ளவில்லை, நான் அல்லவா உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவரே, சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டீர், தூரம் போயிலும் கண்டு கொண்டீர். தமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று அழைத்தவரே உண்மை நன்றியோடு தெரிகிறோம். ஆண்டவரே, அப்படியாக சின்னஞ்சிறு வயதிலேயே இந்த பிள்ளையை தெரிந்து கொண்டவரே, விளையாட பெற்றவரே உண்மை நன்றியோடு தெரிகிறோம். ஆண்டவரே, மகள் தர இருக்கின்ற ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரே வார்த்தைகளை தகப்பனே நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீருடன் இருந்தவர்களை வழி நடத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்க தகப்பனை உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனை காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சிகரமான இயேசுவின் இன்றைய நேற்று நாம கேட்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரும் எதனால சூழ்ந்து இருக்கிறோம்? கவலைகளினாலும் பயத்தினாலும். எதனால சூழ்ந்திருக்கிறோம்னா சூழ்ந்திருக்கிறோமா? நீ சூழ்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் அனுகூலத்தினால நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சூழ்ந்து இருக்கிறோம் என்று நாம பார்க்கிறோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு அதுவாக இருக்கிறது, surrounded with favor. இந்த நாளிலும் நம்ம வந்துட்டு பார்க்கும் பொழுது நம்ம ஒவ்வொருவரும் நீங்க வைக்காதீங்க, நம்ம ஒவ்வொருவரும் எத்தனையோ விதமான சூழ்நிலையில நம்ம காணப்படுகிறோம். நம்ம வந்துட்டு காலங்காலமாக நம்ம ஏதாவது ஒரு ஒரு காரியத்திற்காக காத்திருப்போம், இல்லை ஒரு பிரேக் த்ரூக்காக காத்திருப்போம், இல்லை ஒரு மாறுதலுக்காக காத்திருப்போம், இல்லை நம்மளுடைய பண பிரச்சனைகள் ஆகணும், இல்லை ஒரு ஏதாவது ஒரு பலவீனங்கள் ஆயாலும், பிள்ளைகளை பற்றி உள்ள ஒரு கவலைகள், எதிர்காலத்தை பற்றி ஒரு கவலைகள், இப்படியாக அநேக காரியங்களால நம்ம ஒவ்வொருவரும் சூழ்ந்து இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அது கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, உலகம் எங்கிலும் எல்லா மனுஷர்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலை நிமித்தம் நம்ம என்ன செய்கிறோம்? கவலைகளால சூழ்ந்திருக்கிறோம். எதிர்காலத்தை நம்ம பார்க்கும் பொழுது, எதிர்காலம் நமக்கு பிரகாசமாக இல்லாமல் காணப்படும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வந்துட்டு கிவிங் அப்னா தமிழ்ல நம்ம வந்துட்டு ஒரு விசுவாசத்தை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு அநேக தடவை ஏற்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்மளை சூழ்ந்திருக்கும் போது நமக்கு வந்துட்டு டிஸ்கரேஜ் ஆகுறது, டிஸ்கரேஜ்னா தமிழ்ல டிஸ்கரேஜ் ஆகுறது ஒரு சாதாரண, அதாவது நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளிலும் வந்துட்டு ஆண்டவர் நமக்கு எதை சொல்ல விரும்புகிறார் என்றால், do not be discouraged, சோர்ந்து போகாதீர்கள் என்று அவர் சொல்கிறார். அவர் வந்துட்டு அவருடைய அனுகூலத்தினால நம்மளை வந்துட்டு உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் என்று நம்ம இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம்.
தேவனுடைய அனுகூலம் சங்கீதம் 5:12 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் என் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவர்களை சூழ்ந்து கொள்வீர். காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவரை சூழ்ந்து கொள்கிறீர் என்று தாவீது ராஜா எழுதியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய அனுகூலம் நம்மளை எப்படி சூழ்ந்திருக்கிறது? அனுகூலம்னா ஷீல்டாக நம்மளை சுற்றிலும் காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய அனுகூலம் நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு வந்துட்டு ஒரு தெய்வீக பிரசனம் எப்பொழுதும் நம்மளோடு கூட இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். சரியான கதவுகள் நமக்கு திறக்கிறதை காண்கிறோம். நடக்க வேண்டிய காரியங்கள் அதாவது நேரத்தில் நடக்கிற காரியங்களாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்படியாக அநேக காரியங்கள் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப தேவனுடைய அனுகூலம் நமக்கு ஒரு ஷீல்டாக அனுகூலமாக ஷீல்டாக காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம இப்போ ஒரு 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 மளிகை கடைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்துட்டு என்ன செய்கிறோம்? மளிகை கடைக்கு நம்ம வந்துட்டு அநேக காரியங்களே வாங்க போகிறோம். இப்போ சிறு பிள்ளைகள் வந்துட்டு ஒரு சாக்லேட் வாங்க போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் என்றால் அவர்களே காசை கொடுத்து பொருள்களே வாங்குறாங்களே என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதே அந்த அந்த மளிகை சாமான் கடை வைத்திருக்கிறவர்களுடைய பிள்ளைகளோ பேரன்களோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுத்து வாங்குறதுக்கு இருக்குதா? இல்லை. அது வந்துட்டு எல்லாமே அவர்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அநேக காரியத்துல நம்மளும் என்ன செய்கிறோம்? கர்த்தர் வந்துட்டு அவருடைய அனுகூலத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அது நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அது அனுகூலம் சார்ந்த சிந்தனையோடு நம்ம வாழ வேண்டும் என்றுள்ள காரியம் பார்க்கிறோம். ஆனால் அநேக நேரத்தை அதை நம்ம விட்டு விடுகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம மறந்து விடுகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம் அல்லேலூயா. அது மட்டுமின்றி அவருடைய அனுகூலம், தேவனுடைய அனுகூலம் வந்துட்டு நமக்கு எப்பொழுதுமே காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். காலங்காலமாக எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. யோபு 10:12 வாசிக்கலாம். யோபு 10:12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. அவ்வளவுதானா? ஓகே. அப்போ தேவனுடைய அனுகூலம் வந்துட்டு எப்படியாக இருக்கிறது? பராமரிக்கிறதாக இருக்கிறது. அப்புறம் ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கிறது? ஜீவனை தந்தது என்று நம்ம தயவும் எனக்கு பாராட்டியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய அனுகூலம் எப்பொழுதுமே காணப்படுகிறது. நைட் அண்ட் டே எப்பொழுதுமே நமக்கு காணப்படுகிறது. ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? அநேக நேரத்துல அதை மறந்து